ஹலோ கைஸ், எப்படி இருக்கீங்க எல்லாரும்? ஹோப் நல்லா இருப்பீங்க. இன்றைக்கி வந்து லன்ச் ப்ரிப்ரேஷன் வந்து ஷூட் பண்ணியிருந்தேன். கத்திரிக்காய் புளிக்குழம்பு அப்புறம் கேரட் தான் வந்து பண்ணலான்னு நான் எடுத்து வச்சுட்டு இருந்தேன். கேரட் வந்து இந்த மாதிரி க்யூப்பாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்புறம் கத்திரிக்காய் வந்து கட் பண்ணி தண்ணியில் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுட்டேன். அப்புறம் சின்ன வெங்காயம் பூண்டு கொஞ்சம் உரித்து வச்சுக்கிட்டேன். நான் எப்போவுமே மார்னிங் வந்து சத்து மாவு கஞ்சி தான் காய்ச்சி குடிப்பேன். அப்புறம் ரைஸுமே வந்து வாஷ் பண்ணி நான் சோக் பண்ணி வச்சுக்கிட்டேன். இந்த கத்திரிக்காய் புளிக்குழம்பு செய்கிறதுக்கு வந்து நல்லெண்ணெயில் கத்திரிக்காய் வந்து ஒரு 10 நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் அதே எண்ணெயிலேயே கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை, அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற அந்த சின்ன வெங்காயம், பூண்டு கொஞ்ச நேரம் நல்லா வதக்கி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தக்காளியும் போட்டு நல்லா வதக்கிக்கிறணும். அதுக்கப்புறமா நான் மிளகாப்பொடி, வீட்டு மிளகாப்பொடி தான் வந்து ஆட் பண்ணிக்கிட்டேன். கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அப்புறம் அதில் தண்ணி ஊற்றிடணும். அப்புறம் மூடி போட்டு வேக வச்சிடணும். நான் அந்த கேப்பில் வந்து நான் மார்னிங் செஞ்சு வச்ச கஞ்சி எடுத்துக்கிட்டேன். அப்புறம் கத்திரிக்காய் குழம்பு நல்லாவே வந்து கொதிச்சிருச்சு. அப்புறம் லஞ்செலாம் பேக் பண்ணி கிளம்புறதுக்குள்ளே இன்றைக்கி நான் பஸ்ஸை விட்டுட்டேன். ஸோ பைக்கில் தான் வந்து என் ஹஸ்பண்ட் கொண்டு போய் விட்டாங்க. நைட்டுமே ரிட்டர்ன் வர்றதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அங்கேயே டின்னர் சாப்பிட்டேன். அவ்வளோதான்.